சார் வணக்கம் சார். பாஜகவில் இருந்து அண்ணாமலை அவர்கள் ராஜினாமா செய்து விட்டாரா? ஏன் சார்? இன்று தான் தொலைக்காட்சியில் பார்த்தோம். தொலைக்காட்சியில் தான் சார்ந்திருந்த பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்து, எதற்காக நான் விலகுகிறேன், எந்த காரணத்திற்காக விலகுகிறேன் என்பதையெல்லாம் அவர் தெளிவாக சொல்லியதை தொலைக்காட்சியின் மூலம் பார்த்திருக்கிறோம். அவர் ஒரு மதசார்பற்ற தமிழகத்திற்கு தேவையான மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலே கவுன்சிலர்களும் எம்எல்ஏக்களும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் முதல்வர் அவர்களும் பாடுபட்டால் மட்டுமே தமிழகத்தை தலைநிமிர செய்ய முடியும், தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல முடியும் என்று அவர் கூறியிருக்கின்றார். எது எப்படி இருந்தாலும் அவர் பாஜகவுடைய கொள்கையை விடுத்து தமிழகத்திற்கென நல்லதை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். திரு அண்ணாமலை பக்கம் இளைஞர்கள் திரண்டு வருவார்களா சார்? ஏற்கனவே அவர் பாஜக மாநில தலைவராக இருக்கின்ற பொழுது அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். என் மக்கள் என் மண் என் மக்கள் என்று. அதிலே நிறைய படித்த இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டதை நாம் தொலைக்காட்சியின் வாயிலாக பார்த்திருக்கிறோம். பின்பு எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் இருந்த காரணத்தினால், தாவேக இளைஞர்களை இழுத்த காரணத்தினால் இன்றைக்கு அந்த கட்சி ஆட்சியில் அமர்ந்திருக்கிறது. எனவே இளைஞர்கள் யாரை நம்பி போவார்கள் என்பது அந்தந்த தலைவனுடைய நடத்தையும் எதிர்காலத்தினுடைய செயல்பாடும் அவருடைய பேச்சு திறமையின் ஈர்ப்பும் பொறுத்துத்தான் இளைஞர்கள் செல்வார்கள் என நான் கருதுகிறேன். அண்ணாமலை அவர்கள் கோவையில் அப்துல் கலாம் அவர்கள் பெயரில் இயக்கம் ஆரம்பிக்கிறாரா சார்? அப்துல் கலாம் அவருடைய பெயரில் இயக்கம் ஆரம்பிக்கிறார் என்பது தெரியாது. ஆனால் கோவையில் அப்துல் கலாம் பெயரில் ஒன்றை நிறுவப் போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அது எந்த வகையில் என்பது இன்னும் போக போகத்தான் தெரியும். அண்ணாமலை அரசியலுக்கு வருவதால் டிவிக்கு பாதிப்பு உண்டாகுமா சார்? தாவேக தற்பொழுது தமிழகம் முழுவதும் பெரும்பான்மையான இளைஞர்களை கொண்டு அவருடைய வாக்குகளை பெற்று 108 சட்டமன்ற தொகுதிகளிலே வெற்றி பெற்று இன்றைக்கு கூட்டணியின் மூலம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தாவேகாக்கு பாதிப்பா, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாதிப்பா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பாதிப்பா என்பதெல்லாம் வருகின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலிலும் அதற்கு பின் வரும் பாராளுமன்ற தேர்தலிலும் தான் அதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் என்பது கருதுகிறேன். அரசு அலுவலர்கள் ஆசிரியர் பிரச்சனைகளுக்கு அண்ணாமலை குரல் கொடுப்பாரா சார்? பொதுவாக தாவேக ஆட்சி இப்பொழுது ஆட்சி கட்டையில் அமர்ந்திருக்கிறது. கோரிக்கைகளை பற்றி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆட்சி வந்தவுடன் கோரிக்கையை நிறைவேற்றுவார்கள் என்று எதிர்பார்ப்பது சரியானதல்ல. ஒரு 6 மாதம் ஒரு வருடத்திற்கு பின்புதான் அவர்கள் நடைமுறையில் அரசு அலுவலர்களையும் ஆசிரியர்களையும் 4ஆம் பிரிவு ஊழியர்களும் அழைத்து பேசுகிறார்களா, அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றுகிறாரா என்பதை பற்றி தெரியும். அதற்கு பின்புதான் எல்லா இயக்கங்களும் தங்களுடைய கோரிக்கை தொடர்பாக போராட்ட அறிவிப்புகளை அறிவிப்பார்கள். அந்த போராட்ட காலங்களில் முன்பு பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் பல்வேறு இயக்க போராட்டங்களிலே கலந்து கொண்டு குரல் கொடுத்திருக்கிறார். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது எதிர்காலத்திலும் அரசு அலுவலர்களுக்காக, ஆசிரியர்களுக்காக குரல் கொடுப்பார் என்பதை நம்புகிறோம். திரு அண்ணாமலை அரசியலுக்கு வருவதை உங்கள் இயக்கம் வரவேற்கிறதா சார்? நாங்கள் அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் அல்ல. ஆனால் ஒவ்வொரு நாளும்
ஒவ்வொரு புதிய கட்சி உருவாகி கொண்டுதான் இருக்கிறது. எந்த கட்சி எங்களுக்கு முழுமையாக ஆதரவு கொடுத்து எங்கள் கோரிக்கைகளை செவிசாய்க்கிறார்களோ அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இதுவரை கேள்விக்கு பதிலளித்த சார் அவர்களுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.